அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர செய்திகளோடு நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இதுவரையில் 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருட இறுதிக்குள் வழக்கிற்கான வீதியை நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பெருந்தெருக்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்திய பாராளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 20 பில்லியன் திட்டத்தை அடுத்து இந்திய ரூபாயின் பெறுமதி 18 ஆண்டுகளின் பின் வீழ்ச்சியடைந்துள்ளது. தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இதுவரை 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் குறித்து 68 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் 25 முறைப்பாடுகளும் வடமேல் மாகாணத்தில் 11 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இதேவேளை மத்திய மாகாணத்தில் 32 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் ஊடக போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் 236 வன்முறை சம்பவங்கள் இதுவரை பதிவாகியுள்ளதாக கபே அமைப்பு தெரிவித்துள்ளது. இவற்றுள் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பிலேயே அதிகளவான தகவல்கள் தமது அமைப்புக்கு பதிவாகியுள்ளதாக கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இதுவரை 3 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியதுடன் இவற்றில் துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டு 2 சம்பவங்கள் உள்ளடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒரே கட்சியினுள் திட்டமிட்ட அடிப்படையில் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை வெளிப்படையாக தெரிய வருவதாகவும் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய மாகாணத்தில் அதிகளவான தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதென பெப்ரல் அமைப்பு கூறியுள்ளது. மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் இதுவரை தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அடங்கிய பிரகடனத்தை சமர்ப்பிக்காதவர்களுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 7ஆம் திகதிக்கு முன்னதாக உரிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் செயலகம் கோரியுள்ளது. குறித்த தினத்திற்கு முன்னதாக ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறுகின்றவர்களுக்கு வேட்பாளர் அடையாள அட்டை வழங்கப்பட மாட்டாது என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களில் இதுவரை தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை அடங்கிய பிரகடனத்தை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் திரு மஹிந்த தேசப்பிரியா அவர்கள் பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு குறித்த திகதிக்குள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடன சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கான வேட்பாளர் அடையாள அட்டையை வழங்குவதில்லை என அவர் அறிவித்திருக்கின்றார். குறித்த பிரகடனத்தை சமர்ப்பித்ததன் பின்னரே அவர்களுக்குரிய வேட்பாளர் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு காலப்பகுதியினுள் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் பணியாளர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதில் சிக்கல்கள் இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் நவம்பர் 4ஆம் திகதியுடன் முடிவடைவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி இணைப்பாளருமான மங்கள ரன்தேனிய தெரிவித்தார். தற்போது 8000 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் சுமார் 2000 பேரை மீண்டும் இலங்கைக்கு வந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு வடக்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகள் இந்த வருடத்தின் இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 3 கட்டங்களாக ஆரம்பிக்கப்பட உள்ள இந்த நிர்மாண பணிகள் ஒரே தடவையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் நிர்மல கொத்தாலவா கூறினார். இதற்கு முன்னர் கண்டி கொழும்பு அதிவேக வீதியாக அமைப்பதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய வடக்கு மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் அதிவேக வீதியினை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கமைய அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக திட்டமிடல் மற்றும் ஏனைய பணிகள் துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல கொத்தலாவ மேலும் தெரிவித்தார்.
மலேசியாவில் இவ்வார இறுதியில் நடைபெறவுள்ள அணிக்கு 7 கொண்ட ஏசியன் ரக்பி போட்டிகளின் முதல் கட்டத்திற்கான 12 பேர் கொண்ட இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த அணிக்கு கண்டி விளையாட்டுக் கழக வீரரான பசில் மரிச்சா தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அணிக்கு 7 கொண்ட ஏசியன் ரக்பி போட்டிகளின் முதற்கட்டம் எதிர்வரும் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் மலேசியாவில் நடைபெற உள்ளது. இதற்கான பசில் மரிஜா தலைமையிலான இலங்கை குழாத்தில் ஷெஹான் பத்திரன, ஜேசன் திசாநாயக்க, மிதுன் ஹப்புகொட, ஸ்ரீநாத் சூரிய பண்டார, நைஜல் ரத்வத், சாலிய குமார, சூலா சுசந்த், சுதர்ஷன முத்துதந்திரி, தெனுஷ சதுரங்க, பிரதீப் லியனகே, சந்துன் ஹேரத் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும், எமது மணித்தியால செய்தியை 10:25 எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.